உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்க ஒவ்வொரு சிந்தனையையும் ஒவ்வொரு பழக்கத்தையும் இன்னும் சொல்லப்போனால் உங்க விதியையே அமைதியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க அத சரியான முறையில் விழிப்பூட்ட கற்றுக்கொண்டால் இப்போது கனவுகளாக மட்டுமே தெரியும் அந்த சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நிஜமாக ஆரம்பிக்கும். இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்க ஆழ் மனதை ஆக்டிவேட் செய்யும் ஒரு 7 நிமிட அற்புதமான பரிசோதனையை நாம கற்றுக்கொள்ளப் போறோம். காலை எழும்போது நீங்களே உங்களை ஒரு புதிய மனிதராக உணர்வீர்கள். இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள், ஏனெனில் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்ற வேண்டுமென்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அனுபவங்கள் தொடர்ந்து கிடைக்க அற்புதமான பயணத்தை தொடங்கலாம். இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல. இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் உள்ளே மறைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி பற்றியது. ஆனால் நம்மிடம் அத்தனை சக்தி இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. நம் வாழ்க்கை முழுக்க வெளி உலகத்தை மாற்ற முயற்சி செய்கிறோம். வேலை, பணம், உறவுகள், வீடு, கார் எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சி செய்கிறோம். ஆனா ஒருபோதும் நாம் கேட்காத கேள்வி ஒன்றுண்டு. உண்மையான மாற்றம் எங்கிருந்து தொடங்குகிறது? அது தொடங்குவது நம்முடைய மனதிலிருந்து. அந்த மனமும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட இப்படி நிலைத்துக் கொள்ளுங்கள். உங்க கண்களுக்கு முன் ஒரு சிறிய திரை மாதிரி. நீங்க யோசிப்பது, முடிவு எடுப்பது, கேள்வி கேட்பது, இந்த வேலை செய்யணும், இந்த விஷயம் வேண்டும் என்று சொல்வது, இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்டின் குரல். ஆனால் இதன் திறன் மிகவும் குறைவு. ஆராய்ச்சிகள் சொல்வது என்னவென்றால், கான்ஷியஸ் மைண்ட் ஒரே நேரத்தில் 5 முதல் 9 விஷயங்கள் மட்டுமே கவனிக்க முடியும். இது கம்ப்யூட்டரின் ரேம் மாதிரி வேகமானது, ஆனால் மெமரி குறைவு. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட பார்ப்போம். இதுதான் உங்கள் இதயத் துடிப்பை இயக்குவது, உங்கள் மூச்சை கட்டுப்படுத்துவது, உடலின் லட்சக்கணக்கான செயல்களை நிறுத்தமே இல்லாமல் நிர்வகிப்பது. இன்னும் முக்கியமாக, உங்கள் வாழ்க்கை முழுக்க சேர்ந்த அனுபவங்கள், நினைவுகள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகள் எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில்தான் சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு உனக்கு எதுவும் செய்ய தெரியாது என்று மீண்டும் மீண்டும் சொன்னால், அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் வெளியில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உள்ளுக்குள் நான் தகுதியில்லாதவன் என்ற நம்பிக்கையோடுதான் வாழ ஆரம்பிக்கும். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டின் சக்தி. நீங்க அதில் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையை உருவாக்கும். கார் ஓட்ட கற்றுக்கொண்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கிளட்ச், கியர், பிரேக் என்று சொல்லி ஞாபகம் வைத்துப்போம். இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்டில்தான் சோறாகும். ஆனா சில மாதங்களுக்கு பிறகு யோசிக்காமலே கார் ஓட்டுவீர்கள். அப்போது அந்த வேலை முழுக்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிருக்கும். அதனால்தான் பழக்கங்கள் அத்தனை வலுவாக மாறுகிறது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? கான்ஷியஸ் மைண்ட் 10%, சப்கான்ஷியஸ் மைண்ட் 90% வேலை செய்கிறது. அதாவது உங்க வாழ்க்கையை இயக்குவது அந்த 90% சக்தி. ஆனால் அதை பயன்படுத்த நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. நீங்க பயந்தால் அந்த பயத்தை அது பெருக்குகிறது. நீங்க நம்பினால் அந்த நம்பிக்கையை நிஜமாக மாற்றுகிறது. இது ஒரு விவசாய நிலம் மாதிரி. நீங்க எனக்கு பணம் இல்லை என்று தினமும் சொன்னால் அதே பற்றாக்குறையை அது உறுதிப்படுத்தும். ஆனால் எனக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது என்று சொன்னால் உங்க வாழ்க்கையை அந்த திசையில் மாற்ற ஆரம்பிக்கும். உலகின் பெரிய விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், சித்தர்கள் எல்லாரும் சொன்ன ஒரே உண்மை என்னன்னா, நீங்க உள்ளுக்குள் நம்புவதுதான் வெளியில் உங்க வாழ்க்கையாக மாறுகிறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு காந்தம் போல. உங்க எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஏற்ப நிகழ்வுகளை இழுக்கிறது. வெளியில் தெரியும் வாழ்க்கை உள்ளே எழுதப்பட்ட ஒரு புரோகிராம் தான். இந்த சக்தியை எப்படி விழிப்பூட்டுவது? பதில் மிகவும் எளிது. சப்கான்ஷியஸ் மைண்டை வலப்படுத்தி கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு சிறு குழந்தை மாதிரி. அன்போடு பேசினால் அனைத்தையும் கேட்கும், அழுத்தம் கொடுத்தால் மறுத்துவிடும். அதனால்தான் முதலில் அமைதி அவசியம். இரவு தூங்கப் போகும்போது யோசனைகள் மங்க ஆரம்பிக்கிறதல்லவா? அதே நேரம்தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் திறந்திருக்கும் நேரம். அதனால்தான் இரவு பிரார்த்தனை, காலை தியானம் அத்தனை சக்தி வாய்ந்தது. இப்போது 7 நிமிட நைட் புரோகிராமிங் மைண்ட் ரிச்சுவல். அறையை மெல்லிய வெளிச்சப்பில் வைத்துக் கொள்ளுங்க. படுக்கையில் நேராக உட்காருங்க. மூச்சை ஆழமாக இழுத்துவிடுங்க. கண்களை மூடுங்க. உங்க தலையின் மேலிருந்து ஒரு பொன்னிற ஒளி உங்க உடலுக்குள் இறங்குவதாக கற்பனை செய்யுங்க. இந்த 7 நிமிடங்களில் ஒரே ஒரு வேலைதான், உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புதிய உத்தரவு கொடுப்பது. மெல்ல மனதில் சொல்லுங்க, என் வாழ்க்கை புதிய சக்தியால் நிரம்புகிறது.
இறைவன் என்னுடன் இருக்கிறார். ஒவ்வொரு காலையும் எனக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தைகள் மந்திரமல்ல. இது உங்க மனதுக்கான ஆணை. தூங்கப் போகும் முன் வரும் கடைசி எண்ணமே அதிக சக்தி வாய்ந்தது. அதனால்தான் இந்த 7 நிமிடம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சில நாட்களில் உங்க தன்னம்பிக்கை உயரும், உறவுகளில் இனிமை வரும், வாழ்க்கை சுலபமாகும். சரியான வார்த்தைகள், சரியான உணர்ச்சிகள், சரியான நேரம், இதுவே வெற்றியின் சாவி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஒரு ரகசியத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை விழிப்புடன் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் விதியை நீங்களே எழுதுங்கள். நன்றி.